Daily. Taste the Daily. மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக் பேசிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு வந்து கங்குவா படத்தினுடைய ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ மிகுந்த எதிர்பார்ப்புக்கு பிறகு கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆச்சு சூர்யா படத்தை தேட்டரில் பார்த்து சீக்கிரமா இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு கேட்டோம். நம்ம ஸ்டுடியோ கிரீன் ஞானவேல் ராஜா அவர்கள் வந்து இல்லை கொஞ்ச நாள் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி தள்ளி போட்டதுக்கு ஒரு காரணம் இருக்குங்க. என்ன அப்படின்னா வேட்டையன் ரிலீஸ் ஆச்சு. ஸோ வேட்டையனோட சேர்ந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ண வேணாம் அப்படின்ற ஒரு காரணம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து மழை வந்துச்சு, அதை ஒரு காரணமாக சொன்னாங்க. அமரன் வந்துச்சு. ஸோ இந்த படங்களெல்லாம் ரிலீஸ் பண்ண வேண்டாம், கொஞ்சம் பொறுமையாக தள்ளி சோலோவாக இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டுடியோ கிரீன் பிளான் பண்ணி இப்போ இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. நவம்பர் 14 இந்த படம் வந்து ரிலீஸ் ஆனதுலேருந்து பயங்கர வரவேற்பு பெற்றுட்டு இருக்குது. குறிப்பாக சூர்யா ரசிகர்களுக்கு இது ஒரு பெரிய ஃபீஸ்ட்னே சொல்லலாம். ஏன்னா 2 வருஷம் கழிச்சு சூர்யா படத்தை தேட்டரில் போய் பார்க்குறாங்க. ஸோ இந்த படத்தில் வந்து ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது. நான் சொல்கிறேன், கடைசியில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் தான் யோசிச்சுக்கணும், நீங்கள் தான் இமேஜின் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ கங்குவை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். படத்தினுடைய பெரிய பாசிட்டிவ் என்னென்னா சூர்யா தான். சூர்யா மாதிரி ஒரு நடிகரை வச்சுட்டு என்ன பண்ண முடியாது அப்படின்னு தான் கேட்கணும். ஏன்னா ஒரு காமெடியான ரோலாக இருக்கட்டும், இல்லை எமோஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி பிச்சு உதறிடுவார் சூர்யா. இந்த மாதிரி அவருடைய நடிப்புக்கு தீனி போடுற மாதிரியான படங்கள் தான் வந்து சமீபத்தில் ஒரு சூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதில் வந்து சூரரை போற்று ஒரு பெரிய உதாரணம். ஸோ கங்குவாவுமே வந்து ஃபர்ஸ்ட் லுக் வந்ததுலேருந்து சூர்யா அதில் நடிக்கிறாரு அப்படின்ற பேச்சுக்கள் வந்ததுலேருந்தே வந்த போஸ்டர்ஸு ஃபர்ஸ்ட் லுக் இதெல்லாம் பார்க்கும்போது வந்து சூர்யா பயங்கரமாக பண்ண போகிறாரு அப்படின்ற எதிர்பார்ப்புலாம் இருந்துச்சு. சமீபமாக ட்ரெய்லர்லாம் வரும்போது தான் தெரியும் இந்த படம் வந்து ஒரு நான் லீனியர் ஸ்டோரி, கரண்ட்டாக போயிட்டு இருக்கிற விஷயமும் இருக்குது, ஃப்ளாஷ்பேக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த படத்துக்கு முதல் ப்ளஸ் அப்படின்னா சூர்யா தான், சூர்யாவினுடைய நடிப்பு தான். ரெண்டாவது ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎஸ்பியினுடைய மியூசிக்கு. சமீபத்தில் தலைவனை பாட்டு வந்துச்சு, அந்த பாட்டு நல்ல ஹிட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த டைம் பீரியடுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு மியூசிக்கை டிஎஸ்பி போட்டிருக்காரு. மூணாவது, இந்த படத்தினுடைய சினிமாட்டோகிராஃபர் வெற்றி. ஏன் வெற்றிக்கு வந்து இதில் ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா, இந்த படம் வந்து 2 காலகட்டத்தில் நடக்குதுங்க. அந்த கதை என்னன்றதை நான் சொல்கிறேன். இந்த படம் வந்து 2 காலகட்டத்தில் நடக்குது. ஒன்று இப்போ கரண்ட் ட்ரெண்டில் போயிட்டு இருக்கிறது, இன்னொன்று சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி நடக்கிறது. அந்த சூர்யா தான் கங்குவா. ஸோ அந்த சூர்யாக்காக செட்டும் போடணும், சில ரியல் லொக்கேஷன்ஸ்லேயும் எடுத்துருக்கிறாங்க. இப்போது ஒரு சினிமாட்டோகிராஃபர் ஒரு எடிட்டிங் நாலேஜோடு அதை கையாளும் போது மட்டும்தான் எது செட்டு எது வந்து ஒரிஜினலாக பண்ணது அப்படின்றது தெரியாமல் ஃப்ளா இல்லாமல் அதை அப்படியே ஃப்ளோவாக கொண்டு போக முடியும். அந்த வேலையை வந்து வெற்றி ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்காரு. ஸோ இவங்க 3 பேருமே வந்து ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் இந்த படத்துக்கு. அண்ட் காஸ்டியூம் டிசைனர், ஏன்னா ஒரு பெரிய க்ரூ வச்சு எடுக்கணும் அப்படின்றப்போ எல்லாருக்குமான காஸ்டியூமு எப்படி இருக்கணும் அப்படின்ற மூடெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து ஒரு பெரிய விஷயம். இதெல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. இது பாசிட்டிவ். அப்படின்னா நெகட்டிவ் என்னன்றதை நான் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட கதையை கொஞ்சம் பார்த்துடலாம். அப்போ தான் நான் எதுக்காக அதை நெகட்டிவாக சொல்கிறேன்றது உங்களுக்கு புரியும். ஸோ சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி ஒரு சீஃப்டன், அதாவது ஒரு மக்களினுடைய தலைவனாக வரக்கூடிய கங்குவா தான் சூர்யா. ஸோ அந்த கங்குவா வந்து ரோமானியர்கள் அவங்களை நோக்கி படையெடுத்து வரும்போது சண்டை போடுறாரு, அந்த கதை. அதுக்கப்புறம் அவர் ஒரு சின்ன பையனுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறாரு. இப்போ நடக்கக்கூடிய 2024 நடக்கக்கூடிய கதையில் ஃப்ரான்சிஸ் அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்தில் வராரு. ரொம்ப கூலாக ஜாலியான ஒரு கதாபாத்திரம். அங்கேயும் ஒரு சின்ன பையன் இருக்கிறான். இந்த சின்ன பையனுக்கும் அந்த கங்குவாவில் வந்த சின்ன பையனுக்கும் அந்த சூர்யாவுக்கும் இந்த சூர்யாவுக்கும் என்ன கனெக்ஷன், எப்படி போகுது அப்படின்றதான் கதை. கதையாக பார்க்கும்போது சில இடங்களில் ப்ரெடிக்டபிள் ஸ்க்ரீன் பிளே தான் இருக்குது. ஸோ என்ன நடக்கும், என்ன நடந்தது அப்படின்றதான் கங்குவா படத்தினுடைய மிச்ச கதை. சரி, இப்போ அந்த நெகட்டிவ்ஸ்லாம் என்னன்னு சொல்லட்டுமா? அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு கிளாடியேட்டர் மாதிரி ஒரு வைக்கிங் ஸ்டைலில் பண்ணணும்னு சொல்லி இந்த படத்தை வந்து அவங்க முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த டெப்த் இல்லை. ஒரு கேரக்டரைசேஷன் அப்படின்னா அந்த கேரக்டர் நம்ம மனசில் உட்காரணும்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு தேவை ஸ்க்ரீன் பிளேல ஒரு டெப்த்து. உதாரணத்துக்கு சொல்லணும்னா 24 படத்தில் வந்து ஆத்ரேயா அப்படின்ற கேரக்டர் வந்து சூர்யா பண்ணியிருப்பார். அந்த ஆத்ரேயாவை நினைக்கும் போது சில இடத்துல நம்ம கொஞ்சம் பயம் வரும். காரணம் என்ன அப்படின்னா, அதில் பண்ண ஸ்க்ரீன் பிளே அப்படி, ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அப்படி, டெப்த் அப்படி. பட் இதில் வந்து அந்த டெப்த் இல்லை. ரோமானியர்களாக வர்றவங்களும் சரி, இன்னொரு பக்கம் கொடூரமாக இருக்கக்கூடிய பாபி டியோலுடைய அந்த கூட்டமும் சரி, இவங்கெல்லாம் வந்து ஒரு பக்கம் மனுஷ இதயத்தை பிச்சு திங்கிறவங்க, மூளையில் ஆம்லேட் போடுறவங்க இப்படின்ற மாதிரிலாம் காமிச்சாலும் நமக்கு ஸ்க்ரீன் மூலமாக அது கன்வே ஆகிறதுல ஏதோ ஒரு சிக்கல் இருந்துகிட்டே இருக்குது. இவங்க யாராக இருக்கும் அப்படின்ற மாதிரியே தோணுதே தவிர அது பெருசாக போய் ஒட்ட மாட்டேங்குது. ஸோ இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு நெகட்டிவ். ரெண்டாவது நெகட்டிவ் வந்து ஓவராலாகவே எங்கள் சிவா படத்தில் காமெடிக்கு சரியான ஒரு முகாந்திரம் இல்லையோ அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுது. அண்ணாத்தே ஆகட்டும், இல்லை இதுக்கு முன்னாடி வந்த படங்கள் ஆகட்டும், காமெடி வந்து எப்பயுமே ஒரு கிரிஞ்சாக இருக்குது. இந்த படத்தில் சூர்யாவே சொல்லியிருக்காரு, ரொம்ப கிரிஞ்சு பண்ணுறீங்க அப்படின்ட்டு. யோகி பாபு, ரெடின் கிங்ஸ்லின்னு எவர் ஹிட்டாக காமெடி கொடுக்கக்கூடிய காம்போவை இதில் கொஞ்சம்
சறுக்கி இருக்கிறாங்க. பெருசாக காமெடி ஒர்க் அவுட் ஆகலையோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அண்ட் படம் ஃபுல்லாக வந்து கத்திக்கிட்டே இருக்கிறாங்க. எதுக்காக கத்துறாங்கன்னே தெரில. அந்த எஃபெக்டை நம்ம கன்வே பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளே மூலமாக கன்வே பண்ணுறதை அவங்க கையில் எடுத்துருக்கலாம். ஆனால் அதை விட்டு கத்துறதன் மூலமாகவே கன்வே பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க என்னன்னு தெரில. அது கொஞ்சம் பார்க்கும்போது அன்பிளசண்ட்டாக இருக்குது. ஏன்னா எப்பயுமே சத்தம் ஓவராக இருக்கும்போது அதோடைய அந்த ஆக்சுவல் எஃபெக்டையும் அது வந்து கொஞ்சம் கில் பண்ணிடுது. இதெல்லாம் அந்த படத்தினுடைய பெரிய நெகட்டிவாக இருக்குது. ஓவரால் அந்த படம் வந்து ரொம்ப பெருசாக எடுக்க முயற்சி பண்ணி அதோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை ரீச் பண்ண முடியாத ஒரு படமாக போயிடுச்சோ அப்படின்றதான் தோணுது. கங்குவாவை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு பெரிய முயற்சி. அந்த முயற்சியை நம்ம கண்டிப்பாக பாராட்டணும். அதில் வந்து எந்த குறையுமே சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் அந்த முயற்சி வந்து வெறுமனே ஒரு கிராண்டியூரை காட்டணும், வெறுமனே ஒரு பிரம்மாண்டத்தை காட்டணும் அப்படின்னு மட்டுமே போயிட்டாங்களோ, கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளேயில் ஒர்க் பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. பட் இது எல்லாத்தையும் தாண்டிங்க ஒரு விஷயம் சூர்யாவை பற்றி சொல்லியே ஆகணும். ஒரு 2 வருஷம் கழித்து படம் வந்து ஓடிடியிலேருந்து தேட்டருக்கு வருது அப்படின்றப்போ அவருக்கும் சரி அவரோட ரசிகர்களுக்கும் சரி அது பெரிய எமோஷனாக இருக்கும். சூர்யா இந்த படத்தில் எந்த அளவுக்கு உழைச்சிருக்காரோ அதை விட ஒரு 5 மடங்கு இந்த படத்தினுடைய ப்ரமோஷன்ஸ்க்காக உழைச்சிருக்காரு. எல்லா ஊருக்கும் போயிட்டாரு, எல்லா ப்ரெஸ்ஸையும் பார்த்துட்டாரு. ஒரு 2 டேஸ் முன்னாடி வரைக்கும் கூட ப்ரெஸ்ஸை சந்தித்து இந்த படத்தை ப்ரமோட் பண்ணுறதுக்காக மிகப்பெரிய உழைப்பை போட்டிருக்காரு. ஸோ அந்த உழைப்புக்கு ஹேட்ஸ் ஆஃப். மொத்தத்தில்